ஜூலை மாதம் வந்தால் 6 புக்கு தான் படிக்க முடிஞ்சா? இல்லை, இந்த 1 2 3 4 5 6 7 புக். ஏன்னா இதில் 6, அதுக்கப்புறம் ஒரு புக் கேட்டேன். ஸோ மொத்தமாக வந்து 7 புக் படிச்சிருக்கோம் த புக் ஷோவில். ஸோ இதில் வந்து ஒரு சில புக்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணிட்டேன், அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு சில புக்ஸ்லாம் வந்து இனிமேல் ரிவ்யூ வரப்போகுது. இன்னும் ஒரு சில புக் ரிவ்யூ பண்ணுவேனாலே தெரியல. அந்த மாதிரி எல்லாருமே இங்கே வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஜூலை மாதத்தில் வந்து என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணேன் அப்படிங்கிறதுனால, அது வேறு ஒரு டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறதுனால மீதி டைமில் தான் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ முதல் முறையாக என் வாழ்க்கையில் வந்து இந்த பாஸ்போர்ட்டில் ஒரு சீலை அடித்து ஒரு வீசான்னு ஒன்று வாங்கி, அப்புறம் எங்கள் பாட்டிக்கு 75 வயசாச்சு, அவங்கள பிறந்த நாளைக்கு எங்கேயாவது டாட்டா கூட்டு போகலாமே, அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் மலேசியா முருகன்கிட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே. என்னதான் மருதமலை அடிவாரத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்கள் பாட்டிக்கு வந்து மலேசியா முருகனை பார்த்தா தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள கூப்பிட்டு போய் அந்த ஒரு பர்த்டே ட்ரிப்புக்காக மலேசியா போயிருந்தோம். ஸோ அந்த 1 வீக் ஆப்வியஸ்லி வந்து பாட்டி கூட இருந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தான் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சதே தவிர என்னால் உட்காந்து புக்கெல்லாம் படிக்க முடியல. பட் இருந்தாலும் அங்கேருந்து புக் ஸ்டோரை மட்டும் நம்ம காமிச்சோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில புக்ஸ் மட்டும் என்னால் வந்து அப்போ படிக்க முடிஞ்சுது. அண்ட் அந்த பீரியடில் படிக்க முடியல, அதுக்கு முன் அதுக்கு பின் அப்படி வந்து படித்து முடித்தோம். ஸோ ஜூலை மாதத்தில் த புக் ஷோக்காக ஆர்ஜி ஆனந்தி படித்த புத்தகங்கள் எத்தனை, எவை? மெய்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் ஜென்ரலி வந்து பயங்கர பாப்புலராக இருந்தது. ஏன்னா அது செம்மையான ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி வந்து இந்த புக் பாப்புலர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஐ பிக்ட் அப் திஸ் புக். ஒரு சில விஷயங்கள் அந்த புக்கில் வந்து லைட்டாக ஒத்து வரல அப்படின்னாலுமே சொல்லப்போனால் ஒரு செம்மையான ஒரு ஒன் லைனர், அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு புக்கு மட்டும் படமாக வந்துச்சுன்னா வாவ் வேறு லெவலில் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு புக் இது. ஸோ த மெய்ட் வந்து நீதா ப்ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த புக் நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செம்மையான ஒரு த்ரில்லர் ஃபிக்ஷன் இது. ஸோ ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ஒன் லைனாக சொல்லணுன்னா, ஒரு ஹோட்டலில் வந்து ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, ஒரு மெய்ட் மாதிரி ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, அது மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வேலை பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஒரு பிக் ஷாட் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கு யார் அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க, அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிடுது. இதில் இந்த மெய்டோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த புக். ஆனால் இவங்க வந்து பின்னாடி போட்டிருந்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஐ எம் யுவர் மெய்ட், I know about your secrets, your dirty laundry, பட் வாட் டு யூ நோ அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூமை நம்ம வந்து யூஸ் பண்ணுற விதத்துலேயே அந்த ரூமை க்ளீன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான பீஸ் தங்கி பிடிச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து என்ன நம்ம எந்த மாதிரி குளிச்சிருக்கோம், எப்படி ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுமே நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ண வரவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஏன்னா ஹோட்டலில் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கங்கிறனால அது எக்ஸ் வராங்களோ ஒய் வராங்களோ யார் வராங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் யாருன்னே நம்ம யோசிக்காத ஒரு மெய்டுக்கு நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். அதை வச்சு தான் வந்து இந்த கதையே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அனதர் ஃபிக்ஷன் புக் யோர் டைம் வில் கம் அப்படின்னு சொல்லி சரண்யா உமாகாந்தன் எழுதி இந்த புக் வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபிக்ஷன். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 கல்யாணம் பண்ணிப்போங்க, ஜாலியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே வந்து ஒன்று, அந்த பொண்ணுக்கு வந்து இவனை பற்றி சுத்தமாக தெரியாது, அந்த பையனுக்கு ஒரு எக்ஸ் இருக்காங்க, அந்த எக்ஸ்லேருந்தே அவங்க மீண்டு வரல, இருந்தாலும் வீட்டில் சொல்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் அவருடைய எக்ஸை மறப்பாரா அப்படிங்கிறது தான் கதை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவரை எக்ஸை மறந்துட்டு, அதாவது அவனோட எக்ஸை மறந்துட்டு என்ன மறுபடியும் லவ் பண்ணுவானா அப்படின்னு ஒரு கதையாக தான் இது இருக்கும். ஸோ யோர் டைம் வில் கம் ஆல்ரெடி வந்து சரண்யா உமாகாந்தன் வந்து ஒன் டே லைஃப் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அது நேஷனல் பெஸ்ட் செல்லராக இருந்தது. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த புக் செம்மையாக இருக்கும். இன்னொன்று ரொமான்ஸ் ஃபிக்ஷன் லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த புக் நல்லாயிருக்கும். ஸோ இதோடைய ரிவ்யூ வந்து அடுத்த வாரம் வருது, அப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் வந்து தி காம்பவுண்ட் எஃபெக்ட், டேரன் ஹார்டி எழுதின இந்த புக்கு வந்து ஒரு பயங்கர பெஸ்ட் செல்லிங் புக்கு. இந்த புக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 10th anniversary எடிஷன் வேறு. ஸோ அத்தனை வருஷமாக எடிட் பண்ணி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து ஒன் லைனில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ₹1 அப்படின்னு சேர்த்தா கூட மாதத்துக்கு ₹30 சேர்த்துடலாங்க, வருஷத்துக்கு ₹365 நீங்கள் ஈஸியாக சேர்த்துடலாங்க. இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஹேபிட்டை நம்ம வந்து டெய்லி பண்ணக்கூடிய இந்த குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தான் இந்த புக். ஸோ இனிஷியலி ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும், ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எஃபெக்ட். ஸோ ஏன்னா இந்த புக்கில் வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து வாழ்க்கையில் யார் ஆகுறீங்க அப்படிங்கிறது வந்து டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த காம்பவுண்ட் எஃபெக்ட்கான ரிவ்யூ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது.
அங்கூர் வரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து ட்வீட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கரமாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்லாம் போட்டே இருப்பார். ஸோ அவர் தான் வந்து டூ எபிக் ஷிட் அப்படிங்கிற இந்த மோஸ்ட் பாப்புலர் புக் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் வந்து பயங்கர பாப்புலராக இருக்க இந்த புக்கு வந்து எழுதியிருந்தார். அண்ட் இந்த புக் வந்து பாப்புலர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் உட்காந்து நம்ம ஒரு எல்லாத்தையும் படிக்கணும், அதாவது கான்செப்டாக இருக்கும், அந்த மாதிரி படிக்கிற புக்ஸ் வந்து எனக்கு ஜென்ரலி செட் ஆகாது, ஐம் நாட் அ ரீடர் அந்தளவுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு புக் கிரிக்கெட் விளையாண்டே வந்து நீங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக் தான் இது. ஸோ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு பேஜ் 197 அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா, சாரி டு பிரேக் யூர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. சம்படி அவுட் தேர் ஹஸ் ஆல்ரெடி கம் அப் வித் த சேம் ஐடியா தட் யூ ஹேவ். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் டக்குன்னு யோசிப்பேன், இது நம்ம பண்ணோட வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஆல்ரெடி இது யோசிச்சிருக்காங்க ஒருத்தங்க, ஆனால் அதை நம்ம இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைஃபுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களை வந்து குட்டி குட்டி கோட்ஸாக புக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிவ்யூ ஆல்ரெடி நம்மளோட புக் ஷோ சேனல் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த புக் How to Talk So Your Kids Will Listen and Listen So Your Kids Will Talk அப்படிங்கிற இந்த புக் வந்து ஆடல் ஃபெப்ரின் எலைன் மேஸ்லிஷ் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. பேரண்டிங் சம்மந்தமாக புக்ஸ் நான் தேடிட்டு இருக்கும்போது இந்த புக்கு வந்து டாப் அந்த லிஸ்ட்டில் இருந்தது. நிறைய புக்ஸ் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, ஆனால் முதல்ல எடுத்து படித்தேன். இது எல்லாமே நான் எடுத்து இந்த நோட்ஸ் தான் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது படிக்கும்போது ஒன்று எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதே சமயம் எங்கள் அக்கா மாமா ஞாபகம் வந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஓகே, இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கலை, யாருக்குமே வந்து கற்றுக் கொடுக்கல. எல்லாருமே வந்து ஒரு பேரண்ட் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் தான் பேரண்ட் ஆகிறாங்க இல்லையா, அதுக்கான முன்னாடி வந்து இந்த யூசர் மேனுவல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ப்ளஸ் குழந்தை வளர்க்குறதுங்கிறது குழந்தை வளர்க்குறது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபியூச்சர் அடல்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த அடல்ட்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். அண்ட் நம்ம இல்லாமல் அவங்க இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்படிங்கும்போது எப்படி அவங்களை ரேஸ் பண்ணுறது? ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து குழந்தை கத்திட்டோ வந்து நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்னடா இப்படி திட்டோமே, ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும்ல. ஸோ அப்போது எப்படி நம்ம ஒரு குழந்தைய ரேஸ் பண்ணலாம், அந்த குழந்தைகிட்ட நம்ம பிடிக்காத விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த புக்கில் பதில் இருந்தது. இதுக்கான ரிவ்யூ வந்து 2 வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் த ஃபைனல் புக் பேட்டில் ஃபார் பவர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஃபிக்ஷன் புக்காக லாஸ்ட் மாதம். ஆக்சுவலி என்ன தெரியுமா, எனக்கு படிக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற பீரியடில் நிறைய கதை புக் எடுத்துருவேன். அப்போ லாஸ்ட் மந்த் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இந்த ட்ரிப்பெல்லாம் போனதுனால இட் ஹேப்பன் டு பி நிறையா இந்த மாதிரியான ஃபிக்ஷன் புக். அண்ட் இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பேட்டில் ஃபார் பவர் அப்படிங்கிறது பிரவீன் குமார் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருந்தார். ஸோ இந்த புக்கில் வந்து ஆக்சுவலி சென்னை பேஸ் பண்ண ஒரு கதை, சென்னையில் கூடங்குளத்தில் இங்கே கொஞ்சம் ஆந்திர பிரதேஷ் அந்த பார்டரில், ஸோ இங்கே வந்து நடக்கிற மாதிரியான ஒரு கதையை அதை எழுதியிருந்தார். என்னென்னா அந்த குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, அது வச்சும் மையமாக வச்சும் ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அது. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு காலையில் பார்க்கும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் போய் பார்க்குறாரு, அப்போ வந்து ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க. அந்த பாடி யாருதுன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் தூக்கு போட்டிருக்காரு. இவர் யாரா அப்படின்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தா டக்குன்னு அவருக்கு வந்து ஆஃபீஸில் கால் வருது, இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு. அது என்னென்னு போய் பார்த்தா அவங்களோட ஒய்ஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கும்போது யாரும் வந்து ஒய்ஃபை கடத்தலை, ஆனால் யார் அந்த தூக்கு போட்டு இறந்துருந்தார் இல்லையா அவரோட வீட்டில் இவங்க ஒய்ஃபோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஏன்னா இவருக்கே ஒரு ஒய்ஃப் பற்றி நிறைய தெரியாது, அதை பற்றின என்ன கதை அப்படிங்கிறது இந்த புக்கு நீங்கள் படித்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பேஜ் டேர்னராக டக்குன்னு நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேயில் படிக்கக்கூடிய ஒரு புக் தான் இந்த பேட்டில் ஃபார் பவர் அப்படிங்கிற இந்த புக். இதுக்கான ஃபார்வர்ட் வேறு தனஞ்சயன் சார் வந்து எழுதியிருந்தார், ப்ரொடியூசர். ஸோ அவர் எழுதியிருந்தார். ஸோ இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு படமாக வரும்னு நினைக்கிறேன். படமாக வரதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 பாகம் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த புக்கு இவ்வளோ தான் இருக்காது, நீங்கள் படிச்சுலாம். ஸோ இந்த புக்கும் வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான ரிவ்யூவும் வந்து கீழே இருக்குது. அது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி இன்னொரு புக், அது வந்து ஊர்களின் பெயர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு எஃப்எம்ல நான் ஒரு புக்கு கேட்டிருந்தேன். ஸோ நம்ம ஊரில், அதாவது ஜென்ரலாக இப்போ நான் வந்து மதுரைக்கு போயிட்டேன் அப்படின்னா மதுரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருவாங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஊருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. பட் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நேம் போர்டெலாம் இல்லாத போது எப்படி ஒரு ஊருக்கு வந்துட்டோங்கிறது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி பேர் வச்சுருந்துருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் பயங்கர ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த காலத்தில் அந்த ஊர் எந்த மாதிரியான ஊர், அதாவது அது வந்து நெய்தலா, முல்லையா, இல்லை வந்து பாலையா, இந்த மாதிரியான இடத்த பேஸ் பண்ணி ப்ளஸ் அந்த ஊரில் என்ன பாப்புலர் அப்படிங்கிறது, அதாவது தோப்பு நிறையா இருந்ததுன்னா அது என்ன பர்டிகுலர் தோப்போ, மாங்காய் மரம் இருக்கா அப்போ மாந்தோப்பு, அந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கான ஸ்பெஷாலிட்டியை வச்சு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர்னு எல்லா ஊரை பற்றியும் அந்த ஊர் ஏன் இப்படி வந்துச்சு. அதே மாதிரி வந்து சென்னையில் இந்த நுங்கம்பாக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம்லாம் இருக்கே, ஸோ இந்த பக்கம்லாம் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பல ஊர்களுடைய பெயருடைய காரணம் வந்து இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து குக்கு எஃப்எம்ல கேட்டிருந்தோம். அந்த புக்குக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே இருக்குது.
ஸோ ஜூலை மாதம் நான் படித்த புக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த புக் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது. இல்லை இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு ஏதாவது செப்டம்பர் மாதம் இந்த புக்கை படி, ஆகஸ்ட் மாதம் இந்த புக்கை படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா rj.ananthi@bookshare.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி இந்த ரிவ்யூஸ்க்கு ஏதாவது உங்களுக்கான காமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது வந்து சாட்டர்டேயில் அதுக்கான பதிலை நான் உங்களுக்காக தருவேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கும் இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து த புக் ஷோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த புக் ரிவ்யூஸில் நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் கேட்டால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஆர்ஜே அனந்தி ஆகியன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பாய்.